கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். பார்த்தீங்களா ஐயா, எவ்வளோ சொல்லியும் கேட்காம பையன் வேலை செய்கிற இடத்த பார்த்தா தான் ஆச்சுன்னீங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்க. எவ்வளோ பெரிய கம்பெனிப்பா. ஆமாப்பா. அந்த பையன் பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லுச்சு, நான் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன்ட்டு. நம்பாமல் வந்து பார்க்கணும் நீங்கள். அப்பா அப்படி இல்லைப்பா, பொண்ணை பெற்றவன். சரி, மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சதுன்னா எனக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வாஸ்தவம் தாங்க ஐயா. நம்ம ஒரு இடம் பார்த்து சொல்கிறோன்னா அந்த இடம் அருமையான இடமா தான் இருக்கும். இது வரைக்கும் ஒரு 300 பேருக்கு பார்த்து வச்சுருக்கோம். யாரை வேணால் கேட்டு பாருங்கள், எல்லாம் வந்து அருமையான இடங்க. அதுவும் இந்த புள்ளைய சொல்லவே தேவையில்ல, தங்கமான குணம், தன்மையாக பேசுவாப்பில், தெரியுமா? அதான் பொண்ணு பார்க்க வந்தப்போ நமக்கு தெரியுமே. தெரியும்ல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை இப்போ வந்துடுவாப்புல, பேசிட்டு போயிடுவோம். சரிப்பா. இதோட தம்பியே வந்துட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம். 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 ரொம்ப நேரம் ஆச்சுங்களா வந்து? இல்லை தம்பி, இதை இப்போ தான் வாங்க உள்ளே போகலாம். வெயிலில் நிற்கிறீங்களே, வெயிலாக இருக்கேன். வாங்க. இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை, உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தீங்களா கம்பெனிலாம்? பார்த்தீங்களா? கம்பெனிலாம் பெருசாக இருக்குது தம்பி. சந்தோஷம் தானே, திருப்தி தானே? திருப்தி தான் தம்பி. சரி 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 சரி, வாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. நான் ரொம்ப நேரம் வேறு வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் ஒரு காஃபியாக சாப்பிட்டு போயிடுவோம். இல்லை தம்பி, ஊருக்கு போகணும், டைம் ஆகுது. ட்ரெயினில் போகிறீங்களா? ஆமாம், ட்ரெயினில். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 6 மணிக்கு ட்ரெயின். எங்கேருந்து? எப்படி? எக்மோர்லேருந்து தம்பி. எப்படி போக போகிறீங்க? இப்போ ஆட்டோவில் போய்டுவோம் தம்பி. ஸ்டேஷனுக்கு எக்மோருக்கு ஆட்டோவில் போகிறீங்களா? ஆமாம். நோ நோ நோ, நான் கார் கொண்டு வரேன், நம்ம காரில் போயிடுவோம். உங்களை நான் எக்மோரில் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு கால் ஒரு 9 மணிக்கு தான், நான் அப்புறம் வீட்டுக்கு போய் அட்டன் பண்ணிப்பேன். நம்ம கார்லேயே போய்டுவோம். உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? மாமா, நீங்கள் மாமனாராக போகிறீங்க, உங்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன மாமா சிரமம்? இனிமேல் நான் தான் உங்களை பார்த்துக்கணும். கார் கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ண, ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன். பார்க்கிங்கில் இருக்குது, கார் கொண்டு வந்துடுறேன். சரி. நீங்கள் வரீங்களா கூட? ஆமாம் சார், நானும் அப்படியே அவர் கூட போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி சரி, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி. பார்த்தீங்களா என்ன குணமாக பேசுறது பாருங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள். ஆமாப்பா. கமிஷன் காசு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போகலாமா? கரெக்டாக தம்பி. மாமா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்டு இருங்க மாமா, கஷ்டப்படாதீங்க. ஓகே மாமா. சேஃப்டி தான் முக்கியமாம்மா. சரி, உட்காந்துங்க, போகலாம். பார்த்தீங்களா தம்பியோட குணத்தை? சிவா சிவா தம்பி, அது ஏசியை கொஞ்சம் போட. ஏசியா? மாமா உங்களுக்கு குளிரா இல்லைங்க மாமா? எனக்கு குளிரா தம்பி. ஏசி போட்டுங்களா? போட்டுக்கோங்க தம்பி. சரிங்க மாமா, 1ல் வைக்கிறேன் மாமா. சரி. குளிர்ச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரி தம்பி. சரிங்க மாமா. பார்த்துக்கங்க. சிவா சிவா. மாமா, கடையில் ஏதாவது நிப்பாட்டுங்களா? ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கணுங்களா? கடையில் இல்லை தம்பி, எதுவும் வாங்க வேண்டியதில்லை. சரி, இல்லை பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னா சொல்லுங்கள், வாங்கி தந்துடுறேன். இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. சரிங்க மாமா. பார்த்து மாமா, பத்திரமாமா. உட்காந்து மாமா. என்னங்க ஐயா நீங்கள் தம்பின்னுட்டு? அந்த புள்ள எவ்வளோ அழகாக மாமான்னு உரிமையோட கூப்பிடுது. நீங்களும் வாங்கினாரே மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரி புள்ள கிடைக்குமா? கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன், கட்டி வைக்கணுங்க. டே எருமாடு. எப்படி ஓட்டுறான் பாருங்க. சரி, எருமாடு எப்படி ஓட்டுறானுப்பா. புறம்போக்கு நாயா. இல்லைங்க ஐயா, அது புறம்போக்கு இல்லை, விற்பனைக்குன்னு போட்டிருக்குல்ல, அது சொன்னாப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஓட்டுறானுங்க பாரு வண்டியை. நாதாரி இப்படியா பிரேக் அடிப்பேன். போடா. அது ஏதோ கோவத்தில் பேசு தம்பி, பொறுமையாகவே போகலாம் தம்பி. டே டோமரு, ஒதுங்கடா, போடா. வழி விட்டு போடா. தம்பி கொஞ்சம் பொறுமையாக தான் போகலாம். எச்சக்கல. போடா. உங்களே இல்லை. வண்டி எத்தனை வந்துடுறான் ஓட்ட தெரியாம. தம்பி டைம் இருக்கு. எத்தனை மணிக்கு மாமா உங்களுக்கு ட்ரெயின்? எனக்கு 5 மணிக்கு. 5 மணிக்கு போயிடலாமா? போயிடலாம். 6 மணிக்கு. 6 மணிக்கு. போடா ஓரமா போடா. சிவா ஐயா, அது வேற லாங்குவேஜ் ஐயா. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாருல்ல, அதனால இடிக்கிற மாதிரி வரானுங்க பாரு.
இப்போ ரோட்டில் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியாதுடா. சரி பொறுமையாக போகலாமே. சிவசிவா ஒரு வார்த்தை பேசிடாது. உனக்கு கல்யாணமும் ஆகாது, எனக்கு வர வேண்டிய கமிஷனும் வராது தம்பி. எப்படி தனா ஓட்டலாம் ஓட்டுறான் பாருங்க சார் வண்டியை. நான் வீட்டலாம் நான் கூட ஏதோ ஒன்று. உட்காருங்க. தம்பி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துக்கலாம் தம்பி. கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க தம்பி. இருங்கம்மா இருங்க. வெயிட் பண்ணு. நீங்கள் நிறுத்த சொன்ன உடனே நிறுத்த முடியுமா? பின்னாடி எவ்வளோ வண்டி நிற்குது பாரு. தம்பி கொஞ்சம் நிறுத்து தம்பி. மாமா சொல்கிறாரு. யோ சாரி மாமா பாருங்களேன். அவன் பாருங்க அப்படியே லெஃப்ட்டில் ஓரம் கட்டுற மாதிரி போயிட்டு அப்படியே ரைட்டில் போகிறான் பாருங்க. அப்படியே என்ன இவனுங்க? ஐயோ நிறுத்த சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் நிறுத்துங்க தம்பி. நான் இறங்கணும். கொஞ்சம் நிறுத்துங்க தம்பி. சென்ட்ரல் வரலையே, எக்மோர் வரலையே இன்னும். இல்லை தம்பி, ஒருத்தர் நடுவில் ஒருத்தரை பார்த்துட்டு போகணுன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. பார்த்துட்டு அப்படியே நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறேன். நிறுத்தணுமா? ஆமாம் தம்பி. சரி ஒரு நிமிஷம். என்னங்கய்யா ஆச்சு? ஐயா தங்கமான புள்ள ஐயா. தங்கமானவன்னா என்னப்பா காரில் வந்து அசிங்கமாக பேசினுக்கிறேன். இவனை நம்பி எப்படிப்பா என் பொண்ணை கொடுக்குறது? அது வண்டியில் தான் ஐயா பேசுவாங்க, அப்படிலாம் நார்மலாக பேச மாட்டாங்க. சரிப்பா, முன்ன பின்ன நாளைக்கு என் பொண்ணு காரில் போனாலும் இந்த மாதிரி பேசியிருந்தா அவள் எப்படி தாங்குவா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம்? மாமா என்ன மாமா? ஏன் இறங்கிட்டீங்க மாமா? எங்கே போகிறீங்க? என்னாச்சு? மாமா போகலாம். என்ன திடீர்னு இறங்கிட்டீங்களே மாமா? ஏன்? இல்லை தம்பி, நமக்கு இந்த சம்பந்தம் சரி வராது. மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? புரோக்கர் என்ன சொல்கிறாரு அவரு? மாமா என்ன தம்பி நீங்கள் பேசின பேச்சுக்கு? மாமா இது நார்மல் மாமா. சென்னையில் ஸ்டேரிங் பிடிச்சாலே இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன ஓட்டி பாருங்க காரை, உங்களுக்கும் தானாக வாயில் வந்துடும். தம்பி நாளைக்கு என் பொண்ணே கூட உங்கள் கூட காரில் வரான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, அவன் எப்படி தாங்குவாவா? இல்லை மாமா, நான் அப்படிலாம் பேசுவேன். நான் ஊரில் போகிறவங்க வரவங்களாம் தான் பேசுவேன் சார். நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பேச மாட்டேன். இல்லை தம்பி, இதெல்லாம் சரி வராது. மாமா சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா, நீ வண்டி எப்படி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? நம்ம டென்ஷன் ஆகிடும். நல்ல சம்பந்தம் ஐயா. நீ வண்டி ஓட்டுற வச்சு நீங்கள் பேசாதீங்க. நீ வேற சுமாரியா? இல்லை தம்பி, நமக்கு சரி வராது. மாமா ஊரில் கிராமத்துலலாம் ரோடு காலியாக இருக்கும் மாமா. அங்கே இந்த மாதிரி கிடையாது. இங்கே அந்த மாதிரி ஓட்ட முடியாது மாமா. புரிஞ்சுக்கங்க மாமா. இதுக்காகலாம் போகாதீங்க மாமா. என்ன மாமா கஷ்டப்பட்டு மாமா சொல்லுங்க. கமிஷன் காசு ஐயா சொல்லுங்க. நான் இந்த சம்பந்தமே வேணான்ற, நீ இந்த கமிஷனை பற்றி பேசினுக்கிற. கல்யாணம்